ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க வந்து ஒரு ஆக்டை பத்தி பேசியிருப்பாங்க. அது என்ன ஆக்ட்னு கேட்டிங்கன்னா என்டிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் அப்படின்றது அந்த ஆக்டோட பேரு. இது எப்போ வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க, 1985 வந்து வந்திருக்கும். அது என்னடா என்டிபிஎஸ் ஆக்ட்னு சொன்னீங்கன்னா, இப்போ வந்து சில மருந்துகள்லாம் இருக்கும், எல்லா மருந்தும் இல்லை, சில மருந்துகள்லாம் இருக்கும் சரியா. இந்த மாத்திரை எல்லாம் வந்து போடுவீங்க பார்த்தீங்களா, அந்த மாத்திரையை வந்து டாக்டரோட இந்த பிரிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. அந்த பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தா மட்டும்தான் வந்து நீ வந்து வாங்கணும், இல்லைன்னா வந்து விற்கணும். வேற என்ன சொல்றது, எடுத்துக்கிற பாத்தீங்களா, அது வந்து டாக்டர் சொன்னா மட்டும் தான் வந்து அந்த மெடிக்கல் ஷாப்ல வந்து விற்கணும். இல்லைன்னா வந்து மத்த ஆள்கள் விற்கலாலும் கண்டிப்பா வந்து டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் வந்து விற்க முடியும், அப்படி இருந்தா மட்டும்தான் வாங்க முடியும். ஒருவேளை டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம அந்த மருந்து வந்து நீ வாங்கினாலோ வித்தாலோ வந்து சட்டப்படி வந்து அது வந்து இல்லீகல். உன்னை வந்து கேஸ் போட்டு உள்ள வந்து தள்ளலாம், வேற என்ன பண்ணலாம், அரெஸ்ட் வந்து பண்ணலாம். எல்லா விஷயமும் இந்த ஆர்டிகிள் வந்து பண்ணலாம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. என்டிபிஎஸ் ஆக்ட் 1985 அப்படின்றத நான் வச்சுக்கணும். இப்ப எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னா வந்து சில மருந்துகள்னு சொன்னேன்னா அதுல ஒரு மருந்து தான் வந்து இந்த அல்ப்ரா அல்ப்ராசோலம் அப்படின்ற ஒரு மருந்து சரியா. இந்த அல்ப்ராசோலம் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து மோஸ்ட்லி வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா வந்து இந்த திடீர்னு வந்து பதட்டம் ஆகும் பாத்தீங்களா, லைக் எப்படி சொல்றது, பேனிக் ஆவாங்க பாத்தீங்களா, பேனிக் அட்டாக்கு. அதுக்கப்புறம் வந்து அடிக்கடி பயப்படுவாங்க பாத்தீங்களா, டக்கு டக்குன்னு பயப்படுவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த அந்த ஆல்ப்ரோசோலம் அப்படின்ற ஒரு மருந்து வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் படி வந்து தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு போதை மாதிரி ஆயிரும். லைக் எப்படி சொல்றது, இந்த ட்ரக் எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி இருப்பாங்க, அப்படியே வந்து மண்டை வந்து சுத்திக்கிட்டே இருக்கும் பாத்தீங்களா, அது மாதிரி வந்து போதை மாதிரி வந்து ஆயிரும். அதனால என்ன பண்ணிருப்பாங்க, டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம வந்து இந்த மருந்தை வந்து நீ எடுத்துக்கூட கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் வந்து போட்டிருப்பாங்க. ஆனா இந்த விஷயத்த வந்து ஒருத்தவன் வந்து மீறி இருப்பாங்க. யார் வந்து மீறி இருப்பான்னு பாத்துக்கோங்க. குஜராத்ல வால்சாட் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு ஃபேக்டரி ஒன்று இருக்கும் சரியா. அந்த ஃபேக்டரியில வந்து இந்த மாதிரி வந்து டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷனே இல்லாம அவங்களா வந்து மருந்தை தயாரிச்சு வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து அங்க இருக்க போலீஸ்க்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வந்திருக்கும். அதை வந்து பார்த்து அவங்க போய் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா 4 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்றதுதான் நியூஸ். எதுக்குடா அந்த நியூஸை வந்து இங்க எல்லாம் கொடுக்குறான்னு கேட்காதீங்க, சொல்லி கொடுத்துருக்காங்க, நானும் சொல்லிட்டேன். புரிஞ்சிச்சா? இந்த ஆக்டை பார்த்துக்கோங்க, ஆக்ட் முக்கியம். வேற என்ன பார்த்துருப்போம்னா வந்து ஓகே, அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, எத்தனை கோடி வந்து அதுல இருந்து அந்த மருந்துலாம் இருக்கும் பாத்தீங்களா, அதோட மதிப்பு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 22 கோடி. மதிப்பு வந்து 22 கோடின்னு சொல்லிட்டு அந்த மருந்தோட கேஜி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 9.55 கேஜி வந்து ஃபுல் பினிஷ் அல்ட்ராஸ்லம் வந்து வித்துக்கிட்டு இருந்திருக்காங்க, தயாரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. பாதி செமி பினிஷ்ல வந்து எத்தனை கேஜி இருந்தாச்சு, 104 கேஜி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ரா மெட்டீரியலா வந்து எத்தனை கேஜி இருந்துச்சுன்னா வந்து 431 கேஜி வந்து பிடிபட்டிருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் பேரும். அடுத்த விஷயம் என்னன்னா வந்து ஓகே, இதை பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்திருப்போம், திருப்பி நான் சொல்றேன். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிரான்சாக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கும். ஓகே, நீ மியூச்சுவல் ஃபண்டை வந்து இன்வெஸ்ட் பண்ற அந்த கதையெல்லாம் ஓகே. ஆனா வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிரான்சாக்ஷன் சிஸ்டம்னா என்னன்னா வந்து சிம்பிளா நான் சொல்லிடுறேனே. இப்போ எக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து ஏதோ ஒரு வியாபாரம் வந்து பண்றாரு. அவருக்கு வந்து மாசம் மாசம் வந்து காசு வருது, இதை வந்து சேமிக்கணும், அதுவும் மியூச்சுவல் ஃபண்ட்ல சேமிக்கணும்னு நினைக்கிறாரு. இவர் என்ன பண்றாருன்னா வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரா, ஒரு ஓகே, இந்த எச் என்ன பண்றாரு இப்ப, சேமிக்கணும்னு இருக்கான்னு சொன்னீங்கன்னா இப்ப அதே எச் எடுத்துக்காங்களேன். இப்ப என்ன பண்றாரு, இவர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து சேமிக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப என்ன பண்ணுவாருன்னா வந்து லைக் வந்து இவர் வந்து ஒரு எஸ்ஐபி மாதிரி வந்து போட்டுக்கிறாரு. ஒரு 100 ரூபாவோ 200 ரூபாவோ 300 ரூபாவோ வந்து போட்டு இந்த எஸ்ஐபி வந்து எங்க வந்து அனுப்புவார்னா ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும் சரியா. நீங்க வந்து அடிக்கடி போன்ல வந்து யூஸ் பண்ணுவீங்க, ஒரு ஆப் பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும். இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கான வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும். அந்த பிளாட்ஃபார்ம் வழியா வந்து அவரோட அக்கௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க, அந்த பிளாட்ஃபார்ம்ல போய் அவரோட அக்கௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்றப்பே வந்து அங்க வந்து இன்வெஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இன்வெஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வழியா வந்து ஒரு மாசம் 100 ரூபாவோ 200 ரூபாவோ இருந்து அவர் வந்து அந்த ஆப்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா வந்து இந்த ஆப் அந்த இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிரான்சாக்ஷன் சிஸ்டம் அந்த ஆப் அந்த பிளாட்ஃபார்ம் இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த பிளாட்ஃபார்ம்ல ஒருத்தவன் இருப்பாங்க ஓகேவா. அவன் வந்து இவன்ட்ட வந்து காசை வந்து வாங்கி இந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட வந்து கொடுப்பாங்க. நல்லா பாத்துக்காங்க, மியூச்சுவல் ஃபண்ட் டிரான்சாக்ஷன் சிஸ்டம்னா என்னன்னா வந்து இந்த எட்ஸிட்ட காசை வாங்கி அதை வந்து
அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிட்ட வந்து கொடுக்கறது மட்டும் தான் அவனோட வேலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா இந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து அவனோட ஃபண்ட் மேனேஜர் ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட வந்து இந்த காசை வந்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி வந்து எட்ஸ் மாதிரி வந்து இன்னும் ஒரு 4-5 பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. மொத்தமா இந்த அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த அமௌண்ட்டை வந்து இந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து இந்த ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாரு, ஸ்டாக்லயோ பாண்ட்லயோ வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாரு. இப்படிதான் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து வேலை செய்யும் அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. எதுக்காக இந்த வேலையை எதுக்காக இது சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த வந்து காசை வந்து வாங்கி இவங்கிட்ட, அதாவது எட்ஸ்கிட்ட இருந்து காசை வாங்கி இந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிட்ட வந்து கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அந்த வேலையை பண்றதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிரான்சாக்ஷன் சிஸ்டம் சொல்லுவாங்க. இப்ப என்ன பண்றான் செபி வந்து ஒருத்தவங்களுக்கு இந்த வேலையை பண்றதுக்கு, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் டிரான்சாக்ஷன் பிளாட்ஃபார்மை வந்து செயல்படுறதுக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, NCDEX அப்படின்னு ஒருத்தவனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. புரிஞ்சிச்சா? இப்போதைக்கு வந்து டெம்பரவரியா தான் அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க, இன் பிரின்சிபல் அப்ரூவல் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. நான் சொன்னது புரிஞ்சிச்சா யாருக்காச்சும்? ஓகே. இதுல இன்னொரு கதை இருக்கு. என்ன கதை இருக்குன்னா வந்து எடுத்தோன்னே இந்த அப்ரூவல் வந்து கொடுத்துட மாட்டான் செபி, சரியா? இதுல வந்து மொத்தம் வந்து 3 ஸ்டேஜ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. கரெக்டா சொல்லணும், அது ஈக்விட்டி ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அது என்னடா ஈக்விட்டி ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ்னா வந்து, இப்ப வந்து என்ன சொன்னேன், ஒரு பிளாட்ஃபார்ம் சொன்னீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் வந்து கண்டிப்பா வந்து சாஃப்ட்வேர் வந்து தேவைப்படும், சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த பிளாட்ஃபார்முக்கு தேவையான சாஃப்ட்வேர் வந்து டெஸ்ட் பண்றது. அதுக்கப்புறம் வந்து அந்த சாஃப்ட்வேரை வந்து நீ வந்து ஹேண்டில் வந்து பண்ணணும் வந்து உனக்கு வந்து ட்ரெயினர்ஸ், அதாவது எப்படி சொல்றது, ட்ரெயினான ஸ்டாஃப்லாம் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்க வந்து கண்டிப்பா வந்து தேவைப்படுவாங்க. அந்த மாதிரி ட்ரெயினான ஸ்டாஃப் வந்து ஹையர் பண்றது. அதுக்கப்புறம் வந்து அதுக்குன்னு தனியா வந்து ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்கு வந்து நீ வந்து டிசைன் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்றது, இது எல்லாத்தையும் வந்து இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ்ல வந்து பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அப்ரூவல் வந்து என்ன கொடுப்பானா, இந்த மாதிரி வந்து நீ வந்து ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணு அப்படின்னு ஒரு அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க செபி, சரியா? அந்த ப்ரிப்பரேஷன்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிளாட்ஃபார்முக்கு தேவையான சாஃப்ட்வேர், அந்த அந்த பிளாட்ஃபார்முக்கு தேவையான ஸ்டாஃப், அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தேவையான கம்ப்யூட்டர், இந்த மாதிரி விஷயத்துல வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், சரியா? இதுக்கு அடுத்து 2வது ஸ்டேஜ் என்ன இருக்குன்னா வந்து டிஸ்ட்ரிபியூஷன், சரியா? ஓகே, சாஃப்ட்வேர்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுவேன், அந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிரான்சாக்ஷன் சிஸ்டத்துல என்ன பண்ணுவாங்க, காசை வாங்கி இங்க வந்து அவன்கிட்ட வந்து கொடுப்பாங்களா. அதுல வந்து வேற என்னென்ன விஷயம்லாம் இருக்குன்னா வந்து எஸ்ஏபியோட ஆப்ஷன்லாம் இருக்கும், சரியா? 100 ரூபால ஒரு எஸ்ஏபி இருக்கு, 200 ரூபால ஒரு எஸ்ஏபி இருக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன சொன்னேன், மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் சொன்னேன்னா மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த 2வது ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவாங்கன்னா வந்து லைக் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்றது. அதுக்கப்புறம் வந்து அந்த மக்கள்கிட்ட அதாவது இந்த எட்ஸ் இருக்காரு பாத்தீங்கன்னா, அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி சொல்றது, இந்த மாதிரி எங்கிட்ட வந்து இவ்வளவு எஸ்ஏபி இருக்கு, அதாவது இந்த பிளான்ல வந்து எஸ்ஏபி இருக்கு, அந்த மாதிரி விஷயத்த வந்து சொல்றது. இந்த 2வது ஸ்டேஜ்ல வந்து அவன்கிட்ட வந்து காசை வந்து வாங்க மாட்டாங்க. பட் வந்து இந்த காசு வாங்காம லைக் வந்து எங்கிட்ட வந்து இந்த பிளான் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்றதுதான் வந்து 2வது ஸ்டேஜ். புரிஞ்சிச்சா? இந்த 2 ஸ்டேஜ்ல வந்து நீ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து செபி வந்து அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க. அடுத்து வந்து 2வது ஸ்டேஜ்க்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிரான்சாக்ஷன் சிஸ்டத்துக்கு வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இப்போ எடுத்தோன்னே இவங்களுக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சொன்னேன்னா இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ், அது எப்போ வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருப்பாங்க வந்து ஆகஸ்ட் மாசம் வந்து கொடுத்துருப்பாங்க, நம்மளே படிச்சிருப்போம். அடுத்து வந்து செகண்ட் ஸ்டேஜ், இது வந்து நவம்பர் மாசம் வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? இப்போ வந்து தேர்ட் ஸ்டேஜ், கடைசி ஸ்டேஜுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்றதான் விஷயம். நான் சொன்னது புரிஞ்சுச்சா யாருக்காச்சும், இல்ல குழப்புச்சா? மத்தாளுக்குலாம் இருக்கீங்களா யாராச்சும்? சூப்பர். ஓகே, அடுத்து வந்து சில பல டேட்டா வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்த நியூஸ் வந்துருங்க. அதுல என்ன சொல்லியிருப்பானா வந்து இந்தியாவோட பேங்கிங் செக்டர் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து கடந்த 20 வருஷமா வந்து ப்ராஃபிட்ல தான் வந்து போய்கிட்டு இருக்கு. அதுல இந்தியாவில் என்பிஏ வந்து எவ்வளவு இருக்கு, நெட் என்பிஏ எவ்வளவு இருக்கு, கிராஸ் என்பிஏ இருக்கு, அப்ப எவ்வளவு இருக்கு, அதெல்லாம் வந்து சொல்லியிருப்பான். அதை ஒவ்வொன்றா நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து என்பிஏன்னா என்னன்னு தெரியும், ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது இந்த மாதிரி வந்து லோனை வந்து வாங்கிட்டு நீ வந்து மாசம் மாசம் இஎம்ஐ வந்து பே பண்ணணும். ஒருவேளை ஒரு 3 மாசம் வந்து இஎம்ஐ பே பண்ணாமட்டி அது வந்து என்பிஏ வந்து ஆயிரும். அதுல வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். அதுல வந்து கிராஸ் என்பிஏன்னு இருக்கும், நெட் என்பிஏன்னு இருக்கும். அது என்னடா கிராஸ் என்பிஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து ஒரு 1000 ரூபாய் வந்து லோன் வந்து வாங்கியிருக்க, அதை வந்து நீ கட்டாம விட்ட ஒரு 90 நாள், சரியா? இப்போ கிராஸ் என்பிஏ எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 1000 ரூபாய். அதே இது நெட் என்பிஏ எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா வந்து உனக்கு லோன் தருவான் பாத்தீங்களா, லோன் தரப்பே வந்து பேங்க்காரன் வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ரொவிஷன், அதாவது சேஃப்டிக்காக வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து எடுத்து வச்சிருப்பான். இப்போ 1000 ரூபாய் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், 1000 ரூபாய் கொடுக்குறான்னா ஒரு 100 ரூபாய் வந்து அவனோட சேஃப்டிக்காக வந்து எடுத்து வச்சிருப்பான். இதுல வந்து நீ என்ன பண்ற, ஒரு 800 ரூபாய் கட்டிட்டு மிச்சம் ஒரு 100 ரூபாய் வந்து என்பிஏ வந்து ஆக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 100 ரூபாய் வேணும், 200 ரூபாய் வந்து என்பிஏ வந்து ஆக்குற. இப்போ வந்து நெட் என்பிஏ வந்து எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா
200 வந்து கட்டாம இருக்கான், என்பிஏ வந்து 200 இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த ப்ரொவிஷன் எவ்வளவு இருக்கு, 100 இருக்கா, இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் நெட் என்பிஏ. புரிஞ்சுச்சு தானே? ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்துருக்கோம், அதனாலதான் மேலாப்புல சொன்னேன். ஓகே தானே? நான் தெளிவா சொல்லணுமா யாருக்காச்சும்? எல்லாத்துக்கும் ஓகே தானே? எல்லாருக்கும் நிறைய வாட்டி தெரிஞ்சிருக்கும் அது. ஓகே சரியா? வேற என்ன சொல்லிப்பாங்க, ஃபர்ஸ்ட் வந்து என்பிஏ பத்தி சொல்லியிருப்பாங்க. என்பிஏ எடுத்துக்காங்களேன், அதாவது கிராஸ் என்பிஏ. இந்த கிராஸ் என்பிஏ வந்து 2018 வந்து எவ்வளவு இருந்துச்சுன்னா வந்து 11%, கரெக்டா சொன்னோம் வந்து 11.46% வந்து இருந்துச்சு. இப்போ வந்து அது வந்து 2.31% தான் இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து நெட் என்பிஏ இருக்கு பாத்தீங்களா, அதுவும் குறைஞ்சிருக்கு. இப்போ வந்து 0.52% தான் இருக்கு அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பப்ளிக் செக்டர் பேங்க் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து கிராஸ் என்பிஏ வந்து குறைஞ்சிருக்குன்றது சொல்லியிருப்பாங்க. அதாவது 2021 வந்து 9.11% இருந்துச்சு, இப்போ வெறும் 2.58% தான் இருக்கு அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து இந்த மக்கள் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க பாத்தீங்களா பேங்க்ல, அது வந்து கூடி இருக்கு. அதாவது 2015 வந்து மக்கள் வந்து ஒரு 88.35 லட்சம் கோடி வந்து டெபாசிட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அது கிட்டத்தட்ட வந்து 2 மடங்குக்கு மேல, அதாவது 231.90 லட்சம் கோடியா இருக்கு. அதே மாதிரி வந்து பேங்க் வந்து லோன் தருவாங்க பாத்தீங்களா, அது வந்து 2015 காலகட்டத்துல வந்து 66 லட்சம் கோடி வந்து லோன் வந்து தந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அது வந்து கிட்டத்தட்ட வந்து 3 மடங்கு, அதாவது 181 கோடியா வந்து ஆயிருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சிஆர்ஏஆர், இதை பத்தி நம்ம பல வாட்டி வந்து பார்த்துட்டோம். ஓகே தானே? சொல்லணுமா? ஹலோ, யாருக்காச்சும் சொல்லணுமா இல்ல நான் சொல்லிடுவேன்? சிஆர்ஏஆர். ஓகே. ஆக்சுவலா வந்து சிஆர்ஏஆர், அதாவது கேபிட்டல் டு ரிஸ்க் அசெட் ரேஷியோ இருக்கு பாத்தீங்களா, அது வந்து எவ்வளவு இருக்கும்னா வந்து முன்னாடி வந்து 12%. ஓகே, முன்னாடி வந்து 12, அதாவது 12.94% இருக்கும். இது வந்து இப்போ வந்து கூடி இருக்கு, கிட்டத்தட்ட வந்து 17.36% வந்து கூடி இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. எப்படி சொல்லணும்னா வந்து இந்த சிஆர்ஏஆர் ரேஷியோ இருக்கும் பாத்தீங்களா, அந்த ரேஷியோ வந்து அதிகமா இருந்துச்சுன்னா வந்து பேங்க்ல வந்து கேபிட்டல் வந்து அதிகமா இருக்கு அந்த மாதிரி வந்து அர்த்தம். சரியா? இது கூட கூட வந்து பேங்கோட கேபிட்டல் வந்து அதிகமா இருக்கு அப்படின்றது அர்த்தம். இப்போ வந்து அது கூடி இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து இந்த பப்ளிக் செக்டர் பேங்க் இருக்கு பாத்தீங்களா, அதோட ப்ராஃபிட்டும் வந்து கூடி இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பினான்சியல் இயர் 2023 வந்து 1.05 லட்சம் கோடியா இருந்தது, இப்போ வந்து 1.78 லட்சம் கோடியா வந்து ஆயிருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து இந்த ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க் இருக்கும் பாத்தீங்களா, அவனோட ப்ராஃபிட்டும் அவனோட ஏர்னிங்கும் வந்து கிட்டத்தட்ட வந்து 4.01 லட்சம் கோடியா இருக்கு. இது வரைக்கும் இவ்வளவு வந்து இவன் ஏர்ன் பண்ணதே இல்லை, இதுதான் அதிகம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற எதுவும் இதுல இருக்காது. அதுக்கப்புறம் வந்து இந்த எஸ்பிஐ வந்து என்ன பண்ணிருப்பான வந்து அந்த எப்படி சொல்றது, இந்த எப்படி சொல்றது, இந்த ரினியூவபிள் எனர்ஜி இருக்கும் பாத்தீங்களா, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து யாராச்சும் வந்து பண்ணணும்னு சொல்லி வந்து லோன் வந்து கேட்டா, லோன் தரதுக்காக வந்து ஒருத்தவன்ட்டு வந்து காசு வந்து வாங்கியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? செப்டம்பர் மாசம், செப்டம்பர் ஆகஸ்ட் அந்த இல்லையா, கரெக்டா சொல்லணும் வந்து இந்த கிரீன் லோன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, கிரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட்டுக்கு வந்து லோன் தரணும் அப்படின்றதுக்காக வந்து எஸ்பிஐ வந்து ஒருத்தவன்ட்டு வந்து காசு வந்து வாங்கியிருப்பாங்க, லோன் மாதிரி இந்த பேங்க்ல இருந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்றத பார்த்திருப்போம். அது எந்த பேங்க், எந்த பேங்க் தெரியலனாலும் பார்த்த மாதிரி நான் இருக்கா, இந்த மாதிரி வந்து எஸ்பிஐ வந்து ஒருத்தன் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து வாங்கியிருப்பாங்க. எதுக்காக நான் வந்து அது வந்து எப்போ வந்து வாங்கியிருப்பான்னா வந்து எப்போ வந்து வாங்கியிருப்பாங்களோட யார்கிட்ட இருந்து வாங்கியிருப்பானா வந்து ஜெர்மனியை சேர்ந்த கேஎஃப்டபிள்யூ அப்படின்னு ஒரு பேங்க்ல இருந்து வாங்கியிருப்பாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து வாங்கியிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணிருக்காங்க வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து வாங்கியிருப்பாங்கன்னா இப்போ செகண்ட் ஃபேஸ்ல வந்து திருப்பி வந்து வாங்குறாங்க அப்படின்றதுதான் விஷயம். இப்போ வந்து எவ்வளவு வாங்குறாங்கன்னு பாத்துக்காங்க, 150 மில்லியன் ஈரோ வந்து வாங்குறாங்க. இந்த காசை வச்சு என்ன பண்ண போறானா வந்து இந்தியால வந்து யாராச்சும் இந்த ரினியூவபிள் எனர்ஜி சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட் வந்து பண்றானா அவனுக்கு வந்து லோன் தருது இந்த 150 மில்லியனை வச்சு. இந்த வேலையை பண்றதுக்காக எஸ்பிஐ வந்து யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கான்னு பாத்துக்கோங்க, ஜெர்மனியை சேர்ந்த கேஎஃப்டபிள்யூ அப்படின்ற ஒரு பேங்க்ல இருந்து வாங்குறாங்க. எத்தனை மில்லியன் வந்து வாங்குறாங்கன்றது முக்கியம், 150 மில்லியன் ஈரோ அப்படின்றத சொல்ல தெரியணும். இது வந்து செகண்ட் ஃபேஸ் அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. ஓகே தானே? அடுத்த நியூஸ் போலாமா? ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னா வந்து இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திருப்போம். யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? இல்ல அப்படி கேட்கல, யாருக்காச்சும் தெரியாம இருக்கா? எல்லாருக்கும் ஓகேனா நான் போயிடலாம். புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி 3 அக்கௌண்ட்டை பத்தி சொன்னேன். என்னன்னா வந்து கேஷ் கிரெடிட் அக்கௌண்ட்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து கரண்ட் அக்கௌண்ட்னா என்ன, ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்றத பேசியிருப்பேன். அதுல வந்து ஒரு 4 வித ரூல்ஸ் வந்து சொல்லியிருப்பேன்.
என்னென்ன சொல்லியிருப்பேன் நான் வந்து இந்த மாதிரி எப்படின்னா வந்து முன்னாடி வந்து இந்த கேஷ் கிரெடிட் அக்கௌண்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து ஓப்பன் பண்ணா வந்து சில பல ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருந்திருக்கும். அது என்ன பண்ணியிருப்பான் ஆர்பிஐ வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்து தூக்கி விட்டுருப்பான். அது முதல் ரூல்ஸ். அடுத்து ரெண்டாவது ரூல்ஸ் என்னன்னா வந்து இந்த பாரோயிங் சொல்லுவாங்க, அதாவது எக்ஸ்போசர்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு எச் அப்படின்னு இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து ஒரு 3 பேங்க்ட ஏபிசி அப்படின்னு ஒரு 3 பேங்க்ட வந்து காசு வந்து வாங்குறாங்க. ஏல இருந்து ஒரு 6 கோடி, பில இருந்து ஒரு 4 கோடி, ஆராய்ச்சி பண்ணாதீங்க, அங்க 3 கோடி, இங்க 1 கோடி, சரியா? மொத்தம் வந்து ஒரு 10 கோடி வந்து வாங்குறானா, இதை தான் வந்து எக்ஸ்போசர்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்போசர் அமௌண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மொத்தமா வந்து அவன் அக்கௌண்ட் வச்சிருக்கான் பாத்தீங்களா, அந்த அக்கௌண்ட்ல இருந்து மொத்த எப்படி சொல்றது 6 3 + 1 10 கோடியா, இந்த 10 கோடிக்குள்ள இருந்துச்சுன்னா, புரிஞ்சுச்சா? அவனை வாங்கியிருக்க மொத்த பாரோயிங் வந்து 10 கோடிக்குள்ள இருந்துச்சுன்னா வந்து அவனுக்கு வந்து நீ வந்து ஓடி அக்கௌண்டோ இல்ல கரண்ட் அக்கௌண்டோ வந்து ஓபன் பண்றதுக்கு வந்து எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல. அவனுக்கு வந்து நீ வந்து ஈஸியா வந்து ஓபன் பண்ணிக்கலாம். ஈஸியா மீன்ஸ் அவனுக்கு வந்து நீ வந்து ஓபன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இது வந்து 10 கோடிக்குள்ள வச்சிருந்தா. ஒருவேளை 10 கோடிக்கு மேல வந்து வச்சிருந்தா, இது நல்லா பார்த்துக்கோங்க, ஒருவேளை 10 கோடிக்கு மேல வச்சிருந்தா அதுல வந்து 2 பாயிண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன பாயிண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க வந்து, அதாவது ஏ பி சி அப்படின்னு ஒரு 3 பேங்க்ல வந்து அவன் வந்து அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கான். அவன் ஏ அப்படின்ற ஒரு பேங்க்ல இருந்து 6 கோடி வந்து வாங்கியிருக்கான், சரியா? லோன் மாதிரி வந்து வாங்கியிருக்கான். பி அப்படின்ற ஒரு பேங்க்ல இருந்து ஒரு 3 கோடி வந்து லோன் வந்து வாங்கியிருக்கான். சி அப்படின்ற ஒரு பேங்க்ல இருந்து 1 கோடி லோன் வந்து வாங்கியிருக்கான். மொத்தம் வந்து எவ்வளவு வாங்கியிருக்கான்? நல்லா பாத்துக்கோங்க, பொறுமையாவே சொல்றேன். மொத்தம் வந்து 10 கோடி வந்து லோன் வந்து வாங்கியிருக்கான். இதுல வந்து ஏட்ட மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? 10ல 6 கோடி எத்தனை பர்சன்டேஜ்னா 60%. பீட்ட வந்து எத்தனை பர்சன்டேஜ் கேட்டீங்கன்னா 10 கோடியில 3 கோடி தானே பி, 3 கோடி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 30%. சீட்டை வந்து சீட் எவ்வளவு பர்சன்டேஜ் கேட்டீங்கன்னா 10%, சரியா? இது எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னா வந்து, ஓகே நீ வந்து ரெண்டாவது ரூல்ஸ்ல என்ன சொன்ன, 10 கோடிக்குள்ள வந்து வாங்கியிருந்தேன்னா அவனுக்கு வந்து இந்த ஓடி அக்கௌண்டோ கரண்ட் அக்கௌண்டோ வந்து நீ வந்து ஓபன் பண்ணிக்கலாம். ஒருவேளை 10 கோடிக்கு மேல வாங்கிட்டு இதுல 2 இதா பிரிக்கலாம், சரியா? 10 கோடிக்கு மேல வாங்கிட்டு அவனோட இந்த ஏபிசி அக்கௌண்டோட ஷேர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஷேர் வந்து 10% மேல இருந்துச்சுன்னா, நல்லா பாத்துக்கோங்க, அந்த ஷேர் வந்து 10% மேல இருந்தாலும் அவனுக்கு வந்து நீ வந்து கரண்ட் அக்கௌண்ட் அதே மாதிரி வந்து இந்த ஓடி அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். ஆனா வந்து 10%க்குள்ள இருந்துச்சுன்னா வந்து அவனுக்கு வந்து ஓபன் பண்ணக்கூடாது, அவனுக்கு வந்து கலெக்ஷன் அக்கௌண்ட் தான் வந்து ஓபன் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? நானே எல்லா ரூல்ஸையும் சொல்லிட்டேன், ஞாபகம் இருக்கான்னு கேட்டுட்டு. ஓகே தானே? ஞாபகம் இல்லைன்னா இப்ப நான் வந்துருச்சு. ஓகே, இதுல வந்து அடிஷனலா சில பல விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, அதையும் நான் வச்சுக்கோங்க. நான் திருப்பி சொல்றேன். ஆக்சுவலா வந்து இந்த கலெக்ஷன் அக்கௌண்ட்டை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். கலெக்ஷன் அக்கௌண்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அதுவும் ஒரு அக்கௌண்ட் தான், டெம்பரரியான ஒரு அக்கௌண்ட். ஆனா வந்து அந்த அக்கௌண்ட்டை வச்சு வந்து எப்படி சொல்றது, நீ வந்து மணியை வந்து உள்ளதான் வர முடியும், வெளியே வந்து அனுப்ப முடியாது. புரிஞ்சுச்சா? இப்போ வந்து நீ ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்றேன்னா வந்து உன்கிட்ட வந்து கஸ்டமர்ஸ் இருப்பான் பாத்தீங்களா, கஸ்டமர்ஸ் வந்து அந்த அக்கௌண்ட்ல வந்து காசை வந்து போடலாம். ஆனா வந்து அந்த அக்கௌண்ட்ல இருக்க காசை வச்சு நீ வந்து என்ன பண்றது, லைக் எப்படி சொல்றது, உன்னோட உன்னோட வேலையாட்கள் இருப்பான் பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து சேலரி போடுறது, இல்லைன்னா வந்து அதை வச்சு வந்து உன் சொத்தை வந்து வாங்குறது, ஒரு லேண்டை வந்து வாங்குறது, இல்லைன்னா வேற எப்படி எப்படி சொல்றது, ஒரு மூலப்பொருட்கள் வாங்குறது, இந்த மாதிரி எந்த விஷயத்துக்கும் அந்த அக்கௌண்ட் அந்த அமௌண்ட் வந்து உன்னால வந்து யூஸ் பண்ண முடியாது. புரிஞ்சுச்சா? ஒன்லி இன்கம் மட்டும் தான், அதாவது உள்ள மட்டும் தான் வரும், காசு வந்து வெளியே வந்து போகாது. அப்போ என்னடா பண்ணுவீங்க அந்த அக்கௌண்ட்ல இருக்க காசுன்னு கேட்டீங்கன்னா வந்து அதை வந்து நீ வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும், சரியா? எப்படி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் வந்து, உனக்குன்னு ஒரு மெயின் அக்கௌண்ட் ஒன்று இருக்குமா, அதாவது டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட் இருக்குமா, அந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த அக்கௌண்ட்ல இருந்து நீ வந்து காசை வந்து மாத்தணும். மாத்திட்டு மட்டும்தான் வந்து உன்னால வந்து அந்த காசை வந்து உபயோகிக்க முடியும். அது நல்லா பாத்துக்கோங்க. இப்ப என்ன பண்றா, அதுல வந்து சில பல ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. என்ன ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்கன்னா வந்து, இந்த மாதிரி வந்து நீ கலெக்ஷன் அக்கௌண்ட் வச்சிருந்து அதுல வந்து காசை வந்து வச்சிருந்தேன்னா, முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா வந்து எவ்வளவு நாள் வேணா வந்து அந்த கலெக்ஷன் அக்கௌண்ட்ல வந்து காசு வந்து வச்சுக்கலாம். இப்ப என்ன சொல்றான்னா, நீ கலெக்ஷன் அக்கௌண்ட்ல வந்து காசு வந்து வச்சிருந்தேன் ஏன்னா அதை 2 நாளுக்குள்ள உன்னோட மெயின் அக்கௌண்ட், அதாவது இந்த டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு வந்து நீ வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வரான். புரிஞ்சுச்சா இந்த விஷயம் யாருக்காச்சும்? சிம்பிளான விஷயம், 2 நாள்ல வந்து நீ வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் உன் கலெக்ஷன் அக்கௌண்ட்ல இருக்க காசை. மத்த ஆளுக்கு புரிஞ்சுச்சா? ஆல்ரெடி ஒரு 3 ரூல்ஸ் சொன்னேன், சரியா? இது வந்து 4வது ரூல்ஸ், சரியா? அடுத்து வேற என்ன ரூல்ஸ் வந்து இதுல சொல்லியிருப்பானா வந்து, அந்த மெயின் அக்கௌண்ட் சொன்னேன்னா, என்னது என்ன பண்ணலாமா, பண்ணலைன்னா பண்ணணும்னு சொல்லியிருக்கான், அவன் பண்ணலைன்னா தெரியலையா, அது சொல்லலையான்னு. ஓகே, அது என்ன பாப்போம், பண்ணுங்க. அது அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க.
ஓகேவா? அடுத்து 4 ரூல்ஸ் முடிஞ்சிருச்சா? வேற ஏதாவது சொல்லாம விட்டுட்டேனா? அடுத்து என்ன சொல்லியிருப்பானா வந்து இந்த மெயின் அக்கௌண்ட், அதாவது இந்த டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு ஆள் வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா வந்து அதிகபட்சம் வந்து 2 டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் தான் வந்து ஓபன் பண்ண முடியும். ஆனா இப்ப என்ன சொல்லியிருப்பானா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஐயோ, அது கண்டினியூட்டி விட்டுருச்சு. 2வது ரூல் புரிஞ்சிச்சா யாருக்காச்சும்? அதாவது 3வது ரூல் யாருக்காச்சும் புரிஞ்சிச்சா? அந்த 10% ஷேரு அந்த மாதிரி சொன்னேன் பாத்தீங்களா? அது ஓகே தான் எல்லாத்துக்கும்? ஓகே. இதுல என்ன சொல்லிருப்பானா முன்னாடி வந்து 2 டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் தான் வந்து ஓபன் பண்ண முடியும். இப்ப அப்படிலாம் கிடையாது. நீ வந்து எத்தனை அக்கௌண்ட் வேணா வச்சுக்க. ஆனா வந்து அதுல வந்து 10% ஷேருக்கு மேல வச்சிருந்தேன்னா நீ வந்து எத்தனை ஓடி அக்கௌண்ட் வேணா வந்து ஓபன் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கரண்ட் அக்கௌண்ட், அதாவது இந்த டிரான்சாக்ஷன் மெயின் அக்கௌண்ட் சொன்னீங்க பாத்தீங்களா? அது எத்தனை அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். ஆனா வந்து உன்னோட ஷேர் வந்து 10% மேல வந்து இருக்கணும். ஓகே தானே? நான் அதை வந்து அப்ப சொல்லாம விட்டுட்டேன். ஓகே தானே? இதை மட்டும் சொல்லுங்களேன். இந்த நியூஸ் மட்டும் தான் ஒரு மாதிரி இருக்கும். அடுத்து ஈஸியா தான் இருக்கும். ஹலோ? சரியா? அந்த ரெண்டுன்றது முக்கியம். சரியா? முன்னாடி வந்து 2 இருந்துச்சு. இப்ப வந்து எத்தனை வேணா ஓபன் பண்ணிக்கலாம். ஆனா வந்து உன்னோட ஷேர், அதாவது அந்த எக்ஸ்போசர்ல ஷேர் இருக்கு பாத்தீங்களா? அது வந்து 10% மேல இருக்கணும் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. அடுத்து வேற என்ன சொல்லியிருப்பானா வந்து அதுக்கு அடுத்து சில பல பேசிக்லாம் விஷயம்லாம் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பானா வந்து உன் இன்டர்னல் சிஸ்டம், அதாவது அதை வந்து நீ வந்து இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்க. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்த மாதிரி வந்து லோன் தெரியோ இல்லைன்னா வந்து காசு வந்து கொடுக்குற பாத்தீங்களா? இந்த காசு கொடுக்குறது நான் போட்ட ரூல்ஸ் வந்து எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் தான். நீ வந்து இந்த உன்னோட பேங்க்ல வந்து இந்த பிக் பாரோயர்ஸ், ஸ்மால் பாரோயர்ஸ் இந்த மாதிரி இருப்பாங்களே, அவங்களுக்கு தனித்தனியாலாம் ரூல்ஸ் போடல, எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் தான் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. கடைசி கடைசியா என்ன சொல்லி வந்து முடிச்சிருப்பானா வந்து இந்த மாதிரி வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டுக்காங்க பாத்தீங்களா? இதை வந்து எப்பக்குள்ள வந்து எஃபெக்ட்டுக்குள்ள வந்து கொண்டு வரணும் வந்து ஏப்ரல் 1க்குள்ள வந்து கொண்டு வந்திருக்கணும். ஏப்ரல் 1ன்றது வந்து கடைசி டேட். நீ வந்து அதுக்கு முன்னாடி வந்து கொண்டு வந்துக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பான். வேற எதுவும் அதுல இருக்காது. இது வந்து யார் யாருக்கு பொருந்தும் பாத்துக்கோங்க. 7 வித ரெகுலேட்டர் என்டிட்டிஸ் இருக்கு பாத்தீங்களா? அதாவது கமர்ஷியல் பேங்க், ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், பேமெண்ட் பேங்க், கோஆபரேட்டிவ் பேங்க், அதாவது எல்லா வித பேங்க்குக்கும் இந்த ரெகுலேஷன் வந்து பொருந்தும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பான். வேற எதுவும் அதுல இருக்காது. ஓகே, அடுத்த விஷயம் போயிடலாம். அடுத்த விஷயம் என்னன்னா வந்து ரீசெண்டா இதை நம்ம பார்த்திருப்போம். இதுவா? இதுதானே? இது இல்ல. சரியா? அடுத்த நியூஸ் வந்துருங்க. அடுத்த நியூஸ் வந்து டிஃபென்ஸ் நியூஸ். இது என்ன நியூஸ்னு சொல்லியிருப்பானா வந்து இதுல வந்து 2 விஷயம் இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு 3 பேர் வந்து எம்ஓஐ வந்து சென்ட் பண்ணுவாங்க. யார் யாரும் பாத்துக்கோங்க. யார் யாருன்னு பாத்துக்கோங்க. இந்திய நேவி இருப்பாங்க பாத்தீங்களா? இந்திய நேவி ஒன்று, பிரேசில் நேவி ஒன்று, அதுக்கப்புறம் வந்து மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட். உங்க 3 பேர் வந்து எம்ஓஐ வந்து சைன் பண்றாங்க. எதுக்காக சைன் பண்றாங்கன்னா வந்து ஆக்சுவலா வந்து ஒரு சப்மரைன் இருக்கும். அதோட பேர் பாத்துக்கோங்க, ஸ்கார்பின் கிளாஸ் சப்மரைன் சொல்லுவாங்க. சரியா? இந்த சப்மரைன் இருக்கு பாத்தீங்களா? இந்த சப்மரைன் வந்து இல்ல என்ன சொல்லிருப்பாங்க வந்து ஆக்சுவலா வந்து இது ஒரு சப்மரைன் தான். இந்த சப்மரைனை இந்திய நேவியும் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி வந்து பிரேசில் நேவியும் வந்து யூஸ் பண்றாங்க. இப்ப என்ன சொல்லிருப்பான வந்து ஏப்பா நீயும் அதை தான் யூஸ் பண்ற, நானும் அதை தான் யூஸ் பண்றேன். இப்போ வந்து அதுல வந்து உனக்கு தெரிஞ்ச பல விஷயங்கள், அதாவது அது ரிப்பேர் ஆச்சுன்னா வந்து அதை நீ எப்படி வேலை பார்ப்ப அப்படின்றது வந்து உனக்கு ஒரு விஷயம் தெரியும், எனக்கு ஒரு விஷயம் தெரியும். நம்ம 2 பேரும் எதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து உனக்கு சொல்லி கொடுத்தா உனக்கும் ஈஸியா இருக்கும், உனக்கு தெரிஞ்சது வந்து எனக்கு சொல்லி கொடுத்தா எனக்கும் ஈஸியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு எம்ஓ வந்து சென்ட் பண்றாங்க. புரிஞ்சிச்சு தானே எதுக்காக சென்ட் பண்றாங்கன்னு? யார் யார் சென்ட் பண்றான்னு முக்கியம். பிரேசில் நேவி, இந்திய நேவி. சரியா? யாரு கூட சென்ட் அதாவது மசகான் 3 பேர் சேர்ந்து இந்த எந்த சம்மரின்னு பார்த்துக்கோங்க, ஸ்கார்பின் கிளாஸ் சம்மரின். அவனும் அதுதான் யூஸ் பண்றான், நம்மளும் அதுதான் யூஸ் பண்றோம். அதனால நமக்கு தெரிஞ்சது அவன்கிட்ட சொல்லி தருது, அவனுக்கு தெரிஞ்சது நம்மகிட்ட சொல்லி தருது. இது மொதல் விஷயம். அடுத்து என்ன பண்ணிடுவான், ஜோர்டான் இருப்பான் பாத்தீங்களா? அவங்க கூட வந்து இந்தியா வந்து எம்ஓஐ செல் பண்ணிருக்கும். பல எம்ஓஐ சென்ட் பண்ணிருக்கோம். அது என்னன்றது பாத்துக்கோங்க. இந்த ரினியூவபிள் எனர்ஜிக்காக ஒரு எம்ஓயோ, அதுக்கப்புறம் வந்து இந்த வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஒரு எம்ஓயோ, அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்த ட்வின்னிங் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருப்பாங்க. கல்ச்சருக்காக வந்து ஒரு எம்ஓஐ வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. சரியா? கடைசியா என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்த ஜோர்டான் இருப்பான் பாத்தீங்களா? இந்தியாவோட முக்கியமான இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா? அதாவது இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ், அதே மாதிரி வந்து குளோபல் பயோஃபியல் அலையன்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த கொலிஷன் ஃபார் டிசாஸ்டர் ரீசென்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி இந்தியாவில் இருக்க முக்கியமான ப்ராஜெக்ட்ல நாங்க வந்து சேர்ந்துக்கிறோம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து வேற என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்தியா வந்து இந்த ஜோர்டான்ல வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து கொண்டு வர போறாங்க. சரியா? எங்க வச்சு கொண்டு வர போறாங்க பாத்துக்கோங்க. அல் ஹுசைன் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கும். அங்க வச்சு நாங்க வந்து கொண்டு வர போறோம் இந்தியா ஜோர்டான் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வர போறோம். இதுக்காக நான் என்ன பண்ணிருக்கோம், நம்மளோட ஆபீசர்ஸ், அதாவது ஆல்ரெடி ட்ரெயின் ஆயிருப்பாங்க பாத்தீங்களா? அதை வந்து ஒரு 10 ட்ரெயினர்ஸ் வந்து அவங்க ஊருக்கு வந்து அனுப்புறாங்க. எத்தனை எத்தனை வருஷத்துக்கு பாத்துக்கோங்க, ஒரு 3 வருஷத்துக்கு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சா? அப்பப்போ தொண்டை உள்ள போச்சு. ஓகே தானே? மத்த ஆளுக்கெல்லாம் புரிஞ்சிச்சா?
கொஞ்சம் உம்முன்னு சொல்லுங்களேன். புரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க, இருக்கீங்களா இல்லையான்றது எனக்கு தெரியல. புரியலைன்னாலும் பரவாயில்ல, இந்த இடத்துல புரியல அந்த இடத்துல புரியலன்னு அப்படின்னு சொல்லிடுங்க. ஓகே, அடுத்து வந்து 2 நாளைக்கு முன்னாடி இந்த நியூஸ் வந்து படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம் வந்து, இது என்ன கதைன்னா வந்து TRSL அப்படின்னு ஒருத்தன் இருப்பான் சரியா. டிட்டாகர் ரயில் சிஸ்டம் லிமிடெட் அப்படின்னு ஒருத்தன் இருப்பாங்க. இவன் என்ன சொல்லியிருப்பாங்க வந்து, இந்தியன் நேவி வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து 5 படகு, எந்த மாதிரி படகு பாத்துக்கோங்க, டைவிங் சப்போர்ட் கிராஃப்ட் அப்படின்னு ஒரு படகு வந்து பண்ணித்தா அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இதுல என்ன பண்ணிருப்பாங்க வந்து, அந்த 5 படகுன்னு சொன்னீங்கன்னா அதுல படகு எந்த படகுன்னு கேட்டீங்கன்னா வந்து DSC-A20 அப்படின்ற ஒரு படகு. அதை வந்து நாங்க வந்து கமிஷனுக்கு வந்து கொண்டு வர போறோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. படிச்சோமா 2 நாளைக்கு முன்னாடி. இப்போ வந்து அதை வந்து கமிஷனுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. எங்க வச்சு கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, கொச்சி நேவல் பேசின் கொச்சி அந்த இடத்துல வச்சுதான் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சு தானே? ஆல்ரெடி படிச்ச விஷயம் தான். படிச்ச மாதிரி இருக்கா? ஞாபகம் இருக்கானா? TRSL அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. இந்தியன் நேவி வந்து கொஞ்சம் காசு கொடுத்துருப்பாங்க இந்த பர்ப்பா, இதை வச்சுக்கிட்டு எனக்கு வந்து ஒரு 5 படகு டைவிங் சப்போர்ட் கிராஃப்ட் வந்து பண்ணித்தா அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. சூப்பர். இந்த மாதிரி வந்து இந்தியன் நேவி இருப்பான் பாத்தீங்களா, இந்த வருஷத்துல மட்டும் எத்தனாவது படகு வந்து கமிஷனுக்கு வந்து கொண்டு வரானா வந்து, இந்த DSC-A20 இருக்கு பாத்தீங்களா. 2025னா இது டிசம்பர் மாசம் தானே? சூப்பர். அதாவது 11வது படகு வந்து கமிஷனுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. 11வது படகோட பேர் என்ன கேட்டீங்கன்னா DSC-A20 அப்படின்றது அதோட பேரு. அதுக்கப்புறம் என்னன்னா வந்து, ஒருத்தவர் வந்து ரிட்டையர் இருப்பாரு. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா WWE, அதாவது வேர்ல்ட் ரெஸ்லிங் என்டர்டைன்மெண்ட் சொல்லுவாங்க. அதுல இருந்து ஒருத்தவர் வந்து ரிட்டையர் ஆயிருப்பாரு. அவரோட பேர் பார்த்துக்கோங்க, ஜான்சினா அப்படின்றது அவரோட பேரு. ஓகேவா? ஆக்சுவலா வந்து இவர் எப்போ வந்து டெபியூட் ஆயிருப்பாருன்னா வந்து 2002ல வந்து டெபியூட் ஆயிருப்பாங்க. இவரோட கடைசி மேட்ச் வந்து யார் கூட வந்து குந்தர் அப்படின்னு ஒருத்தவங்க கூட வந்து விளையாண்டுருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இவர் வந்து சில பல ரெக்கார்ட்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. எப்படி வந்து கிரிக்கெட்ல வந்து வேர்ல்டு கப் இருக்கோ அதே மாதிரி வந்து இந்த WWEல வந்து 2 மேஜர் டைட்டில் ஒன்று இருக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து WWE சாம்பியன் சொல்லுவாங்க சரியா. இந்த ரெண்டுத்தையும் அதிகமா வந்து யார் வந்து வாங்கியிருப்பாங்கன்னா, அதாவது WWE சாம்பியன் வந்து எத்தனை வாட்டி வாங்கியிருப்பாங்கன்னா 14 வாட்டி வந்து வாங்கியிருப்பாங்க. ஹெவி வெயிட் சாம்பியன் வந்து எத்தனை வாட்டி வந்து வாங்கியிருப்பாருன்னா 3 வாட்டி வந்து வாங்கியிருப்பாங்க. அதாவது இந்த வந்து வேர்ல்டு டைட்டில் வந்து 17 வாட்டி வந்து யாருமே வந்து வாங்கினது இல்ல. இவர் தான் வந்து டாப் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அடுத்து வேற என்ன பார்க்கணும்னா வந்து, யுனைடெட் ஸ்டேட்ஸ் டைட்டில் அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்கும், அது 5 வாட்டியும், இன்டர் கான்டினென்ட் சாம்பியனையும் 1 வாட்டியும் வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த டாக் டீம் சாம்பியன் இருக்கும் பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி WWE-ல 2 இருக்கும், ஹெவி வெயிட் ஒன்று இருக்கும், அதே மாதிரி வந்து இன்னொன்னு என்ன சொன்னேன், WWE சாம்பியன் ஒன்று இருக்கும் சரியா. இந்த டாக் டீம்ல வந்து ஹெவி வெயிட் சாம்பியன் வந்து யார் கூட சேர்ந்து வந்து வாங்கியிருப்பாங்கன்னா, ஷான் மைக்கேல் கூடயும் பட்டிஸ்டா கூடயும் சேர்ந்து வந்து ஒரு வாட்டி வந்து வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த WWE சாம்பியன் வந்து யார் கூட சேர்ந்து வந்து வாங்கியிருப்பாங்கன்னா, மிஸ் கூடயும் டேவிட் அப்படின்னு ஒருத்தவங்க கூடயும் வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. இது எது கொடுக்குறாங்கன்னு எனக்கும் புரிய மாட்டேங்குது. 2 வாட்டி வந்து ராயல் ரம்பிள் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. இதோட எத்தனாவது வாட்டி ரிட்டையர் ஆகுறாரு இவரு? எனக்கு யாரோ போட்டாங்க, அவங்க பேர் என்ன, ஜெயினம் தான் நினைக்கிறேன். இப்போ அபிஷியலா ரிட்டையர் ஆயிட்டாரா? இப்படிதான் சொல்லுவாங்க. அடுத்து வந்து